ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இருக்கிறத நான் வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் எக்லிப்ஸில் க்ரியேட் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் எக்லிப்ஸ்னு சர்ச் பண்ணி எக்லிப்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், லான்ச் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து எக்லிப்ஸ் ஓப்பன் ஆகுது. ஆல்ரெடி நான் க்ளோஸ் பண்ண ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வந்து இப்போ இங்கே வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபைல் கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுறேன். ஜாவா ப்ராஜெக்ட். என்னோடய ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னா EMC ஜாவா டியூட்டோரியல்ஸ்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேவா? குட். அண்டு ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். அண்டு இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் அகேன் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ EMC ஜாவா டியூட்டோரியல்ஸ்னு சொல்லி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த demo.java கிளியர் பண்ணிடுறேன். இந்த EMC.java டியூட்டோரியல்ஸ் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு ஒரு SRC ஃபோல்டர் இருக்குது. இந்த SRC ஃபோல்டருக்குள்ளே எனக்கு என்ன கிளாஸ் வேணுமோ அதை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளிக் பண்ணி இங்கே வந்து எனக்கு ஒரு கிளாஸ் வேணும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸை நான் இப்போ இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ என்னோடய கிளாஸுக்கு என்ன நேம் வந்து நான் செட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி நான் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்டூடெண்ட்னு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழேயே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ்னு சொல்லி என்னால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மெயின் கிளாஸோட சேர்ந்தே க்ரியேட் ஆயிரும். இல்லைனா நம்ம மெயின் கிளாஸ் தனியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயின் கிளாஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு ஸ்டூடெண்ட்குள்ளே. ஓகே, இல்லைனா நீங்கள் வந்து தனியாக இந்த மெயின் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ண போகிறேன். சிஸ் அவுட்னு போட்டு கண்ட்ரோலிங் ஸ்பேஸையும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து இந்த மாதிரி system.out.println வந்து ஓப்பன் ஆயிரும். இதுக்குள்ளே ஜஸ்ட் ஹெலோன்னு டைப் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இங்கே மேலே ரன் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கனாலும் ரன் ஆகும். ஓகே, எல்லாம் சரிதான். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இன்ட் ஏன்னு மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன். இன்டிஜர் ஏன்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் இதுக்குள்ளே ஜஸ்ட் ஏன்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ண போகிறேன். ரன்னர்ஸ் கொடுத்து ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். எரர்ஸோடு எக்ஸிக்யூட் பண்ணலாமான்னு கேட்குது. ஸ்டில் எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறேன். இப்போ எனக்கு என்ன எரர் வருதுன்னு பாருங்கள். த லோக்கல் வேரியபிள் ஏ மே நாட் ஹாவ் பின் இனிஷியலைஸ்டு அப்படின்னு சொல்லி எனக்கு எரர் வருது. இப்போ இதுவே நான் A = 10ன்னு போட்டேன் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? A = 10 போட்டேன்னா இப்போ எனக்கு இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு 10ன்னு அவுட்புட் வருது. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு வேரியபிளை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். ஓகேவா? கிளியர் தானே? பக்கா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம கன்ஸ்ட்ரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் 2 வேரியபிள் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? இன்ட் 2 வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து இன்ட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இன்ட் மார்க்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரிங் நேம்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் இந்த கிளாஸுக்கு. கரெக்டாக ஸ்டூடெண்ட் OB1 = நியூ ஸ்டூடெண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்? இந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த மார்க்ஸ் அண்ட் நேமை என்னால் கால் பண்ண முடியும். ஓகேவா? சிஸ் அவுட் போட்டு OB1.marks போடுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு கவனிங்களேன். இங்கே நான் என்ன பண்ணல, இந்த மார்க்ஸை இனிஷியலைஸ் பண்ணல. லாஸ்ட் டைம் நம்ம இனிஷியலைஸ் பண்ணாதப்போ நமக்கு எரர் வந்துச்சு. கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த மார்க்ஸை கால் பண்ணுறேன். ஓகே, இந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த மார்க்ஸை கால் பண்ணுறேன். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். எனக்கு எரர் எதுவும் வரல. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். எனக்கு 0ன்னு அவுட்புட் வருது. நான் இனிஷியலைஸ் பண்ணலை. சாதாரணமாக நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணல அப்படின்னா எனக்கு எரர் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நான் கால் பண்ணுறப்ப எனக்கு எரர் வரல. இப்போ நான் OB1.name போட்டு பார்க்குறேன். நேமும் இனிஷியலைஸ் பண்ணல. பட் நான் நேம் ரன் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் நேம் ரன் பண்ணுறப்ப எனக்கு நல்லுன்னு வருது, பட் எரர் வரல. ஓகேவா? இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இங்கே தான் கன்ஸ்ட்ரக்டர் உள்ளே வருது. கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் இனிஷியலைஸ் பண்ணி கொடுக்குது. ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் ஹெல்ப் ஆகுது. இந்த இடத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்டரே க்ரியேட் பண்ணலை, ஆனால் டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிரும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் என்ன பண்ணுது, இந்த இனிஷியலைசேஷன் பார்ட்டை பார்த்துக்குது. இப்போது கன்ஸ்ட்ரக்டரை இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே,
கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகே, இதுக்கு எந்த ரிட்டர்ன் டைப்பும் இருக்காது. இந்த கன்ஸ்ட்ரக்டரோட நேம் வந்து உங்களோட கிளாஸ் நேம் தான். இப்போ இந்த இடத்துல நான் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டரோட நேம் ஸ்டூடெண்ட் 2 பிராக்கெட் ஒரு கோலன். ஓகே, இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ஜஸ்ட் நான் சிஸ் அவுட் போட்டு ஹலோன்னு எழுதுறேன். ஓகேவா? எப்போலாம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ டிஃபால்ட்டாக இந்த கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு க்ரியேட் ஆகிரும். இப்போ நான் இது எதையுமே பிரிண்ட் பண்ணலை. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். மார்க்ஸ் நேம்னு சொல்லி 2 வேரியபிள் இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். நியூன்னு போட்டு இந்த ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணுறப்பவே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். டிஃபால்ட்டாக கால் ஆகும். நான் எதுவுமே கால் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். பாருங்கள், இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக இது கால் ஆனால் என்ன ஆகும், இந்த ஹலோன்றது எனக்கு வெளியே பிரிண்ட் ஆகணும். நான் எதையுமே பிரிண்ட் பண்ண சொல்லலை, ஜஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டரை இந்த ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆக போகுது. இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆச்சுன்னா உள்ளே இருக்கிற ஹலோ வந்து எனக்கு வெளியே பிரிண்ட் ஆக போகுது. இப்போ நல்லா கவனிங்க, இதை நான் ரன் பண்ணுறேன், எனக்கு வெளியே ஹலோன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் OB2 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட். இப்போ எனக்கு என்ன ஆகும், 2 தடவை எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஏன்னா என்கிட்ட 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பையும் எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். பார்த்தீங்களா? அப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் என்ன பண்ணுது, எனக்கு ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுது. இப்போ நான் சிஸ் அவுட்டில் OB1 டாட் மார்க்ஸ்ன்னு போடுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும், திரும்ப சிஸ் அவுட்டில் OB2 டாட் மார்க்ஸ்ன்னு போடுறேன். இது ரெண்டுக்குமே இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும், நான் அதை ரன் பண்ணுறேன். இதை ரன் பண்ணுறப்ப எனக்கு ஹலோ ஹலோன்னு ஃபஸ்ட் ரன் ஆயிடுது. ஃபஸ்ட் டைம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டைம் இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. செகண்ட் டைம் நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப செகண்ட் டைமும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டை வச்சு மார்க்ஸை கால் பண்ணுறேன். ஆல்ரெடி என்ன ஆயிருக்கு, இனிஷியலைஸ் ஆகிருக்கு. இன்டிஜர் நம்பர் எல்லாமே 0ன்னு இனிஷியலைஸ் ஆகிருக்கு. ஸ்ட்ரிங் எல்லாமே நல்லுன்னு சொல்லி எனக்கு இனிஷியலைஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டரோட வேலை. கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுது, ஒரு ஆப்ஜெக்ட்டை இனிஷியலைஸ் பண்ணி கொடுக்குது. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நம்மளால் வேல்யூ பாஸ் பண்ண முடியுமா, பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்னு ஏதாவது இருக்கா? ஓகே, இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, see you next video. Bye bye.